பரமபிதாவே, உம்முடைய வேதத்தின் ஆழமான இரகசியங்களையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையான காரியங்களையும் பார்க்கும்படியாய் எங்கள் அனைவருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரமாய் வெளிப்படும் நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. விசுவாசம், அதிலே பல ஸ்டெப்புகளை நம்ம பார்த்தோம். ஆரம்பத்தில் உள்ள விசுவாசம் எப்படி இருந்தது? லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம். எப்படி இருந்துச்சுங்க? அற்ப விசுவாசம். அதற்கப்புறமா ஒரு சகோதரியினிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்தோம்? பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த். அதுக்கப்புறமா ஒரு 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்தோம்? ஆச்சரியப்படுத்தும் விசுவாசம், மார்வலஸ் ஃபெய்த். அதற்கப்புறமா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விசுவாசம் என்ன சொல்றதுன்னா, எக்ஸ்ட்ராடினரி மேக்னிஃபிசன்ட் ஃபெய்த். இவைகளுக்கு எல்லாவற்றிலும் பெட்டர் ஃபெய்த் தேன் ஆல் ஃபெய்த். எல்லா விசுவாசத்திற்கும் மேலான விசுவாசம் எபிரேயர் 11 எழுதியிருப்பது. இது எல்லாருக்கும் ஒன்று போல கிடைக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் பலருக்கு பலவித விசுவாசம் உண்டு. நமக்கு நாமே இந்த உலகத்தில் நிறைய விசுவாசம் நமக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விசுவாசம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விசுவாசம். யார் நமக்கு கொடுக்கிற விசுவாசம் சொல்லுங்க? ஆமென். அல்லது பரத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் கிடைக்கணும். அந்த விசுவாசத்தில் நீ பெரிய மனுஷனா மாறணும். அப்பொழுது பெரிய காரியங்களை நீ அனுபவிப்பாய். நின்ற ஜீவிதத்தில் வலிய விசுவாசம் காணப்படும் எங்கில் வன் காரியங்கள் நீங்கள் அனுபவிக்கும். If you want to enjoy great things, you must have great faith. அது ரொம்ப சிம்பிள். இந்த எப்படி எனக்குள்ள அந்த ஒரு பெரிய விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப சிம்பிள். அந்த கானானிய ஸ்திரீக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படுமானால் உனக்குள்ள எனக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படுறது. அந்த ஸ்திரியை விட நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னால சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த லிட்டில் ஃபெய்த் நமக்கு வந்ததுனால தான் ஒரு அற்பமான இயேசுவை போய் ஆராதிச்சு பார்ப்போமே, அந்த சபைக்கு போய் பார்ப்போமே, பைபிளை படித்து பார்ப்போமே, ஏசப்பாட்டை ஜெபிச்சு பார்ப்போமேன்னு ஒரு நாள் ஒரு சின்ன விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தது. அதனால தான் நீங்கள்லாம் நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். பேதுருக்குள்ள அந்த அற்ப விசுவாசம் பத்ரோசுக்குள்ளே இருந்ததுனால தான் கடலின் மேலே நடந்தார். ஆனால் முங்கின உடனே நீ பாபின்னு சொல்லி நீ அப்படியே செத்து போன ஆண்டவர் சொல்லலை. പത്രോസിനെ കുറിച്ച് കർത്താവ് അങ്ങനെ പറഞ്ഞോ? എടാ നീ അല്പവിശ്വാസി, നീ മരിച്ചു പോ. എന്താ ചെയ്തു കർത്താവ്? കൈ നീട്ടി പൊക്കി എടുത്തു അല്ലേ? അതുകൊണ്ട് உங்களுக்குள்ள இருக்கிற அற்ப விசுவாசம் தான், விசுவாச குறைவு தான் சொல்லி ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் இன்னைக்கு அதுலேருந்து பெருகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வளரணும். நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? முதல்ல இந்த விசுவாசத்தில் நம்ம ஆவியானவர் சேர்ந்துக்கிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலாத்தியர் 5:22 ஒரு காரியம் உண்டு. ஆவியானவின் கனிகளில் விசுவாசமும் ஒன்று. நீங்கள் எடுத்து படிங்க. கலாத்தியர் எழுதிய லேகனம் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், பொறுமை, தயவு, വിശ്വാസം. ആത്മാവിന്റെ ഫലമോ സ്നേഹം. ആത്മാവിന്റെ ഫലമോ സ്നേഹം, സന്തോഷം, സമാധാനം, ദീർഘക്ഷമ, ദയ, പരോപകാരം, വിശ്വസ്തത. விஸ்வஸ்ததாயா? இங்கே விசுவாசம்னு போட்டிருக்கேன், விஸ்வஸ்ததா. ஓகே, ஏன்னா பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் என்ன இருக்கு? ஃபெய்த்துன்னு இருக்கா, ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு இருக்கா? ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படி தான் இருக்குது. சோத்ரா இல்லை, இங்கே ஃபெய்த்துன்னு இருக்குதுல்ல. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஃபெய்த்து தான் அது. ஃபெய்த்து வேறு, ஃபெய்த்ஃபுல்னஸ் வேறு. கொஞ்சம் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம். அப்போது ஆவியானவர் அந்த விசுவாசத்தை நமக்கு பெருக பண்ணுகிறார். இன்னொரு இடத்துலையும் படிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஆவியினால தான் விசுவாசம் நம்ம ஆத்மாவு முகாந்தரமான through the spirit only we are getting that faith. 1 கொரிந்தியர் 12 7-9 ஒன்று படிங்களேன். 1 கொரிந்தியர் 12 7-9. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். கொஞ்சம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம். வேறொன்னுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் போதும். அப்போ அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது யார்? மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சேன்.
എന്നാൽ ഓരോരുത്തന് ആത്മാവിന്റെ പ്രകാശനം പൊതുപ്രയോജനത്തിനായി നൽകപ്പെടുന്നു. ഒരുത്തന് ആത്മാവിനാൽ ജ്ഞാനത്തിന്റെ വചനവും 9 ടൈം ഇല്ല. വേറൊരുത്തന് അതേ ആത്മാവിനാൽ விசுவாசமும் നൽകപ്പെടുന്നു. அல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிற இந்த விசுவாசத்துல யார் ஒண்ணா சேரணும்? ஆவியானவர் இருந்தார்னா உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் எனக்கும் அடையாளங்கள் ஆவன, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசத்தை காத்துக்கொள்வாயானால் நீதியின் கிரீடம் உண்டு. All by faith and grace. எல்லாமே விசுவாசத்தினாலும் தேவ கிருபையினாலும். இந்த விசுவாசம் வளரணும். இதைத்தான் சீசர்கள் ஒரு முறை ஜெபம் பண்ணாங்க பாருங்களேன். லூக்கா 17:5. லூக்கோசின் புஸ்தகம் 17:5. சீஷன்மார் இயேசுவோடு கூட ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க, கர்த்தரோடு கூட, கர்த்தரா இயேசுவோடு கூட. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலன்மார் கர்த்தாவினோடு ഞങ്ങൾക്ക് விசுவாசம் വർദ്ധിപ്പിച്ച് തരണമേ എന്ന് പറഞ്ഞു. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் வர்த்திக்கணும். ஆரம்பத்தில் இருந்ததே இப்பவும் கேட்டு சின்ன பிள்ளை விசுவாசம் மாதிரி இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நம்ம பெரிய ஆட்களாக மாறணுமா? அதை இன்னொரு ரீதியில் இன்னொரு வசனத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் ஆரம்பத்தில் விசுவாசத்தில் வீக்காக இருந்தார். விசுவாசத்தில் எப்படி இருந்தார்? ஆபிரகாம் எங்கனையாയിരുന്നു? பலகீனனாയിരുന്നു விசுவாசத்தில். ஏன்னால் காலம் கழிஞ்ச போல எங்கனையாയിരുന്നു? ரோமருக்கு எழுதிய லேகனம் 4:21. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான். இது மலையாளத்தில் 20ஆம் வசனம், மலையாளத்தில் 4:20. ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തത്തിങ്കൽ വിശ്വാസത്താൽ സംശയിക്കാതെ വിശ്വാസത്തിൽ ശക്തിപ്പെട്ട് விசுவாசத்தில் சக்திப்பட்டு ദൈവത്തിന് മഹത്വം കൊടുത്തു. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே இதுல கொஞ்சம் வித்தியாசமா எழுதிருக்கு. தெய்வத்தின்னு சக்திப்பட்டு மகத்துவம் கொடுத்துன்னு மலையாளத்தில் எழுதியிருக்கு. ஆனா தமிழ்ல தெய்வத்தின்னு மகத்துவம் கொடுத்து அவன் விசுவாசத்தில் சக்திப்பட்டு, தேவனை மகிமைப்படுத்தி 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 விசுவாசத்தில் சக்தியா மாறிட்டான், பலவானா மாறிட்டான். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் அழுது செபிச்சாங்க, கடைசியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெபத்தை கொஞ்ச நாள் ஜெபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த விசுவாசம் நம்மிலே பெருகணும்னு சொல்லலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவரை சொல்லுங்க, மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரிக்கணும், மகத்துவம் கொடுக்கணும். கர்த்தாவே என்ற பிரார்த்தனை கேட்டதுனாய் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கொச்சினை தந்ததினாய் ஸ்தோத்திரம், ஒரு வீடினை பணியால் கிருபை செய்ததினாய் ஸ்தோத்திரம், ஒரு ஜோலி தந்ததினாய் ஸ்தோத்திரம், கேஸில் எனக்கு ஜெயம் தந்ததினாய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னென்ன காரியத்தில் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ என்ன, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் புருஷன்மார் மனம் திரும்புதலுக்கு, பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கு ஜெபிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் ஜெபிச்சிட்டீங்க. இனி விசுவாசத்தில் நீ உனக்கு சக்தி படணும்னா என்ன செய்யணும்னா, கர்த்தாவே என் குடும்பத்திற்காய் நான் ஜெபித்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் சோத்திரம், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை நீ ரட்சிக்கப்பட வைத்ததற்காய் சோத்திரம், என் பிள்ளைகளை நீ ரட்சித்ததற்காய் சோத்திரம், என் கணவனை நீ ரட்சித்ததற்காய் சோத்திரம். எது வரைக்கும்? அந்த ரட்சிப்பை நம்முடைய வீட்டில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ துதிக்க 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 உன் விசுவாசம் என்ன செய்யும்? பலனுள்ளதாய் மாறும், வளரும். அப்போ நீ விசுவாசத்தில் நீங்கள் வளரணும். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். கண்டிப்பாக நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி தான். அதனால தான் நாங்கள் ஆத்துமாக்களை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆலயங்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சத்துருக்களை நிர்மூலமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை நீர் அழித்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளை நீர் படிக்க வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், வருங்காலத்தில் அவர்களை பூமியின் அதிபதிகளோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன விதத்திலெல்லாம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ, தெய்வத்தினு கூடுதல் மகத்துவம் கொடுக்குந்தோறு நீங்கள் விசுவாசத்தில் சக்தி பிராபிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த 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 நீங்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள். அப்போ அற்ப விசுவாசம் அடுத்து வளரணும்னா அது அடுத்து வளர்ந்து அதுக்கு பேர் என்ன விசுவாசம்?
பெரிய விசுவாசம். இப்போ நான் அந்த சகோதரியின் வாழ்க்கையில் எப்போ விசுவாசம் பெருசாச்சுன்னு ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். எடுங்க பார்க்கலாம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூ 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. ஐயா 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 நல்லா கவனிங்க சகோதரிகளே, சகோதரர்களே. நம்ம விசுவாசம் கொஞ்சம் பெருசு ஆயிருச்சுன்னா அப்புறம் செபிக்கவே வேண்டாமா, விரும்புறது எல்லாமே நடக்குமா? சொல்லுங்க, எல்லாரும் படிக்க அந்த வசனத்தை. ஸ்திரீயே, நின்ற விசுவாசம் வலியது. அடுத்து, നിന്റെ ഇഷ്ടം പോലെ നിനക്ക് ഭവിക്കട്ടെ എന്ന് യേശു പറഞ്ഞു. அப்படின்னா அற்ப விசுவாசம் இருக்கும்போது ஜெபிச்சோம், பெரிய விசுவாசம் இருக்கும்போது உங்களுக்கு இஷ்டம் என்னவோ அது நடக்குமா? என்னதுங்க? இஷ்டம்னு சொன்னோன்னா வேற எதையாவது இஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்டால் நடக்காது, வேற எதுதான் கிடைக்கும். அதாவது தேவனுக்கு சித்தமாக எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொல்லுகிறோமோ, தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய இஷ்ட பிரகாரம், தெய்வத்தின் திருகித பிரகாரம் என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும். அப்போ பெரிய விசுவாசம் நமக்குள்ளே வந்துட்டுன்னா நீ விரும்புகிறபடி கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த மூணாரில் எப்படி இருக்கணும், அல்லனா இந்த இந்தியாவில் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையில் எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி, பொலிட்டிக்கல் எப்படி இருக்கணும், உங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு இஷ்டப்பட்டாலே போதுமா? ஏன்னா சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, உங்களுக்கு தெரியுமா? நீதிமான் விரும்பி கேட்பது அவனுக்கு அது நீதிமொழி இல்லை. ஆமாம், சங்கீதத்தில் ஒன்று உண்டு, கர்த்தர் அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வான்னு இருக்கும் தெரியுமா? இருதயத்தின் வேண்டுதல்கள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அது சங்கீதம் இல்லை? ஆமாம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார ஒரு உன் இருதயத்தின் வேண்டுதல்கள், நீ வாயை திறந்து ஜெபிக்காததுக்கு கூட கர்த்தர் பதில் தருவாராம். அதான் பெரிய விசுவாசம் இல்லையா? இப்போ இந்த சகோதரியை பற்றி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். 4 ஸ்டெப்பை இந்த சகோதரி கடந்து வந்தாங்க. நான் 5ஆமത്തെ ஸ்டெப்பில் எங்கள் விசுவாசம் பெருசாக மாறிடுச்சு. கரெக்டாக எழுதுகிறவங்க அந்த பாயிண்ட்டோடு நான் அதை இதையும் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. அந்த சகோதரி முதல்ல சோத்ரா, அவங்க வீட்டுக்காரர் வரல, வீட்டுக்காரர் இருந்தானா இல்லையான்னு தெரியல. நல்ல ஒரு குடும்பத்தில் புருஷனையே குறை சொல்லாமல் மனைவியே நல்ல டேலண்டடாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் பெரிய ஆளாயிருவாங்க. இங்கே இப்போ இவங்க வாழ்க்கையில் இப்போ நீங்கள் 22ஆம் வசனத்தை படி 15:22, மேத்யூ 15:22. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து ஆ ஆ ஆ மலையாளத்தில் ஒன்று ஆச்சே. ആ ദേശത്ത് നിന്ന് ഒരു കാനാന്യ സ്ത്രീ വന്നു. என்ன ஸ்திரியா? அதை மனசுல வச்சுக்கும் போது என்ன ஸ்திரீ இது? கானானிய ஸ்திரீ. വന്ന് അവനോട്, കർത്താവേ, ദാവീദ് പുത്ര, എന്നോട് കരുണ തോന്നണമേ, എന്റെ മകൾക്ക് ഭൂതോപദ്രവം കഠിനമായിരിക്കുന്നു എന്ന് നിലവിളിച്ചു പറഞ്ഞു. நல்ல கவனிங்க, உன்னுடைய விசுவாசம் வளரணும்னா நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தீங்கன்னு பார்க்கல. கானானிய கோத்திரம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட கோத்திரம்? கரெக்ட். கானானிய கோத்திரம் கர்த்தருக்கு அந்த கானான் தேசத்தில் இருந்த ஜாதிகளை அழிச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்தார். அதில் கொஞ்சம் நெஞ்சம் அங்கங்கே மிஞ்சி கிடந்துச்சுல்ல, அதிலிருந்து அந்த சந்ததியிலிருந்து உருவாகி வந்தவள் இவள். ஏன்? அவர்கள் அருவருப்பான தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள், அருவருப்பான விக்கிரக வழிபாடு உடையவர்கள். வேசித்தனம் அவர்களுடைய ஆராதனையில் இருக்கும், வேசித்தன விபச்சாரம் இருக்கும். பிள்ளைகளை, அதாவது அந்த குழந்தைகளை பலி செலுத்துகிறது, அந்த மாம்ச அதை என்ன சொல்ற மனுஷ பலி செலுத்துகிற நரபலி கொடுப்பது அவர்களுடைய இதில் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அவள் எவ்வளவோ அவள் தெய்வத்தை கும்பிட்டு பார்த்துருக்கணும். ஒரு நாள் அவள் இயேசுக்கிட்ட வந்தா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
அற்ப விசுவாசத்தில் அவளுக்கு ஆரம்பிச்சிச்சு. அவள் இயேசுவினிடத்தில் அவரிடத்தில் வந்து அவ என்ன செய்தாலாம்? நிலவிழிச்சு. மலையாளத்தில் நிலவிழிச்சுனா she cried. எங்க? ரோட்டில் கூப்பிட்டாள். நம்ம அந்த வார்த்தையை விட, அந்த கூப்பிட்டாளுங்கிற வார்த்தையை விட நிலவிழிச்சுங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் ஜாஸ்தி இல்லை? நிலவிழிச்சுனா கிடந்து அலறது. அவள் அலறினாள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். சகோதரிகளே, உங்க காரியத்தை இவ எங்க வந்து அலர்னா? ரோட்ல இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை சுற்றி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இவ வந்து ரகசியமா சொல்லல, தன்னுடைய பிரஸ்டீஜை காப்பாற்ற விரும்பல. ஈகோ ப்ராப்ளம் இருக்கிற, கௌரவ பிரச்சனை இருக்கிற, பிரஸ்டீஜ் இஷ்யூ நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும் ஜெபிக்கிறதற்கு, வாயை திறந்து செபிக்க, என் குறைகளை என்னத்தை அவர்கிட்ட சொல்ல, 4 பேருக்கு நடுவில் நான் சொன்னால் 4 பேர் என்ன பார்ப்பாங்க, எப்படி நினச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற பிரச்சனையே இருக்க கூடாது. கர்த்தர்கிட்ட நிலவிழிக்கணும், கூப்பிடணும்னா யாரை பார்க்கக்கூடாது? சுற்றில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சூழ்நிலைகளை பாராதபடிக்கு, சுற்றில் உள்ள ஜனங்களை பாராதபடிக்கு, கௌரவம் வரட்டு கௌரவத்தில் அல்லது ஈகோ ப்ராப்ளத்தில் இல்லாதபடிக்கு நம்முடைய பிரச்சனையை கிறிஸ்துவினிடத்தில் கதறி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நிலவிழிச்சு. எல்லாரும் நினைச்சுப்பாங்க, என்னடா அந்த பொம்பளை இப்படி கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாளே. அல்லேலூயா. நம்மளையும் சில நேரம் ரொம்ப அழுது செவிக்கும்போது சிலர் நக்கல் அடிக்கலாம். ஆமாம், அவன் மட்டும்தான் இப்படி செவிப்பாளாக்கும், இவன் மட்டும்தான் இப்படி ஜெபிப்பானாக்கும், இப்படி ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாளாக்கும். கவலைப்படாத மகளே, உன் விசுவாசம் பெரியதாய் மாறும். இவளை கூப்பிடுறதையும் கேட்டு அநேகருக்கு நடுவில் கூட்டம் அவளை தடுக்கலை, அவளுடைய சுயம் அவளை தடுக்கலை, அவளுடைய அகங்காரம் அவளை தடுக்கலை, அவளை பிரஸ்டீஜ் இஷ்யூ அவளை தடுக்கலை. அவள் தன் வெட்கத்தை விட்டு தேவ சமூகத்திலே கதறினாள். கூப்பிட்டாளுங்கிறது இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கும்? ஷி கிரைடுன்னு தான் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஷி கிரைடு. கூப்பிடுறது வேற, கிரைங் வேற. அதனால டிஃபரன்ஸ் இருக்குல்ல ரெண்டுக்கும். ஆமாம், பிரைஸ் த லார்ட். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் நோக்கி கூப்பிடுறதுல உனக்குள்ள வெக்கம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நோக்கி கூப்பிடுறதுல சுற்றில உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. உடனே வாயை திறந்து செபிக்கணும். உன் தேவைகளை கர்த்தர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்து தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இவ்வளவு கூப்பிட்டு கூட கர்த்தர் அவளுக்கு என்ன செய்யலை? செவி கொடுக்கல. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு ரகசிய பாவம் இருந்தது. கடைசியில் சொல்கிறேன். இப்போ 23ஆம் வசனத்தை படிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்க, அவருக்கு அவங்க சீஷர்களுக்கே இவ கூப்பிட்டுக்கிட்டு வந்தது, அழுதுகிட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவர் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ அவளுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு சீசர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. മലയാളത്തിൽ എന്താ എഴുതിയിരിക്കുന്നു? അവൻ അവളോട് ഒരു വാക്കും ഉത്തരം പറഞ്ഞില്ല. ഇല്ല. അവന്റെ ശിഷ്യന്മാർ അടുക്കെ വന്ന് അവൾ നമ്മുടെ പിന്നാലെ നിലവിളിച്ചു കൊണ്ടുവരുന്നല്ലേ, അവളെ പറഞ്ഞയക്കണമേ എന്ന് അവനോട് അപേക്ഷിച്ചു. நல்ல ஒன்று யோசித்து பாருங்க. தொடர்ந்து கூப்பிட்டாள். She cried continually. ஆண்டவர் செவி கொடுக்கலனாலும் உன் விசுவாசம் வளரணும்னா விட்டுட்டு போயிடாத. நீ தொடர்ந்து கூப்பிடுகிற மகளாக இருக்கணும். நீ தொடர்ந்து ஜெபிக்கிற மகனாக இருக்கணும். அவ விசுவாசத்தை தான் பெருக பண்ணுறதுக்கு தான் இந்த பரீட்சைலாம் வச்சுட்டு வர்றார். இவன் நிற்பாளா, இவ போயிடுவாளா, பிரைஸ் அல்லாட் அப்படின்னு அதை தொடர்ந்து செக் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய ஜெபத்தை, ஆமாம், இவ்வளவு தூரம் கூப்பிட்டு கூட இந்த கடவுளுக்கு மனசே இறங்கலை, படி நான் வரல சர்ச்சுக்கு, நீ வா அப்படின்னு வீட்டுக்காரியை பார்த்து சொல்லுவான். செவ், ஓ நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா, அது எனக்கு தெரியும், படி நீ படி, நான் வரல. வீட்டுக்காரி சொல்கிறது, அக்காளை தங்கச்சி சொல்கிறது, தங்கச்சி அக்காளை சொல்கிறது, உன் விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இவள் தொடர்ந்து கூப்பிட்டாள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஜெபம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் போய்கொண்டே இருக்கணும். கர்த்தர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு.
பொறுமையை சோதிச்சு பார்க்குறாரு. அப்பவும் அவர் என்ன, இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னது, விசுவாசத்தில் நம்ம வளரணும்னா தொடர்ந்து கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஆமாம், அதில் என்ன இருக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, அபிசுவாசம் வந்துடக்கூடாது, கோபம் வந்துடக்கூடாது. ஆமாம், இவ்வளோ கூப்பிட்டு கூடாது. சரி, நீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறேனே. உங்கள் வீட்டில் ஒரு சீரியஸ் கேஸ், எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நேரையும் வந்து கூப்பிடுறீங்க, பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு 10 நாள் கூப்பிட்டுட்டீங்க, நான் வரலை, என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த ஆள் பக்கத்து வீட்டில் போவா, ஏய் தெரியுமாடி நான் பாஸ்டர், அவருக்கு இப்போ என்ன கூடி போச்சு தெரியுமா? பிரைஸ் லார்ட். அந்த அண்ணன் பக்கத்தில் ஒருத்தர் ஆராதனை நடத்துறார் பத்தியா, போய் கூப்பிட்டேன், உடனே வந்துட்டா, இனி நான் யாரு கூட போறேன்? அந்த அண்ணன் கூட போயிடுறேன். உங்களை மாதிரி ஆள் இல்லை இவா, உங்களை மாதிரி ஆள் இல்லை. உங்களை சொல்லிட்டோம், சாரி, உங்களை மாதிரி இல்லை, அது வேற வேற வேற. பிரைஸ் லார்ட். நல்ல கவனிங்க, இவ வாழ்க்கையில சோர்ந்தே போகல. என்னடா சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அப்பவும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். ரகசியம் உண்டு மக்களே. கர்த்தர் ஒரு காரியத்தை தடுத்து வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் கடைசியில் சொல்றேன். இப்போ திரும்ப அவன் என்ன பண்ணா தெரியுமா? இனி இந்த ஆளை விட்டு அப்படி 3வது ஸ்டெப்பு, அவ விசுவாசத்தில் எப்படி வளர்றா பாருங்க. அவ சோர்ந்து போகல, தளர்ந்து போகல, கோபப்படல, வெறுக்கல, முறுமுறுக்கல. இப்ப என்ன செய்யறா தெரியுமா? 25ஆம் வசனத்தை எல்லாரும் படிங்க. அவள் வந்து, ஆண்டவரே உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். மலையாளத்தில் எந்த எழுதியிருக்கிறே? എന്നാൽ അവൾ വന്നു, കർത്താവേ എന്നെ സഹായിക്കണമേ എന്ന് പറഞ്ഞ് അവനെ നമസ്കരിച്ചു. அப்ப நமஸ்கரிக்கணும்னா பின்னால இருந்தா முன்னால இருந்தா? பின்னால கூப்பிட்டுக்கிட்டே வந்தவா எங்க வந்துட்டா சொல்லுங்க? இப்போ இதாங்க அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கணும். பின்னால கூப்பிட்டுக்கிட்டே வந்தவன் இப்ப இனி இந்த ஆளை விட்டா முடியாதுன்னு சொல்லி முன்னால வந்து பாதத்தை விழுந்து ஒரு ஸ்டெப் காலை பிடிச்சு கெட்டியாச்சு, காலில் விழுந்து கெட்டி பிடிச்சாச்சு. இப்ப நடப்பாரா? பதில் கொடுக்காம நடப்பாரா? இதுதாங்க விசுவாசத்தினுடைய வளர்ச்சி. ஒரு சின்ன வார்த்தையில் உடனே கோபப்பட்டுட்டு போயிருந்தா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு தான் நஷ்டம் இருக்கும்? அவள் வீடு பிசாசு பிடிச்சி அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரியத்தில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நல்ல சபையில் தான் இருப்போம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வாக்கு, ஏதோ பாஸ்டருடைய வாயிலிருந்து என்னத்துக்கோ எதுக்கோ பிடிக்காத ஒரு சின்ன வார்த்தை வந்துட்டுனா எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ கம்ப்ளைண்ட் பண்ணி பாஸ்டர் எப்படியாவது தூக்கி ஜெயிலில் வச்சிடணும்னு ட்ரை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் உண்டு. என்னம்மா சோத்துறோம், அல்லேலூயா. ஆமாம், ஒரு சின்ன வார்த்தை தான். நல்ல வேளை நீ எதையாவது சொல்லி பாஸ்டர் இப்படி சொன்னதுனால தான் நான் தற்கொலை பண்ணிட்டேன்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் அவ்வளவு ஒன்றும் சொல் நேரம் முன்னால வந்தா. அப்ப இவ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தாளா தளர்ந்தாளா? வளர்ந்தாள். பின்னால வந்து பின்னால வந்துட்டா, காலை கெட்டி பிடிச்ச முன்னால் உளுந்து கும்பிட்டுட்டா பாதபீடத்தில். இயேசு கிறிஸ்து நகர்ந்திருக்க முடியாது. ஆனால் அப்பவும் பதில் கொடுக்கல. இந்த 4வது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அவ இருதயத்தை, உங்களை மாதிரி ஆளுகளாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு அது அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா 25ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 26. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. ஆமென். அவனோ மக்களுடைய அப்பம் எடுத்து നായ്ക്കുട്ടികൾക്ക് ഇടുന്നത് ഇട്ട് കൊടുക്കുന്നത് നന്നല്ല എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. காலை வந்து கெட்டி பிடிக்கிற ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சி படி நாய, திரும்ப சர்ச்சுக்கு வருவியா? இல்லை சொல்லுங்க பாபு. அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி எத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் போட முடியுமோ என்ன செஞ்சுருவோம். நாங்கள் நம்மளாம் எவ்வளோ புத்திசாலி இல்லை. சொல்கிறார்,
நாயிடி நீ, நாய்க்குட்டி நீ. அதாவது அவளை மகளை நாய்க்குட்டிங்கிறா. அப்ப இவளை என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னா இவளை என்னன்னு சொல்றாரு? நாயி, பட்டி, நாய்கள் இல்லை, சூத்திரம் விட்டாளா? இதான் 4ஆவது ஸ்டெப்பு. இயேசு ஆச்சரியப்பட்டார். உடனே இவளை என்ன சொன்னாலாம்? எல்லாரும் படிங்க 27. நான் அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு அவள், அதே கர்த்தாவே, நாய்க்குட்டிகளும் உடையவருடைய மேசையில் இருந்து வீழும் நறுக்குகள் தின்னுண்டல்லோ. இவளுக்கு என்ன வரல? கோபம் வரல, வேகம் வரல, வைராக்கியம் இல்லை. மனுஷன் என்ன சொல்லுவீங்க நீங்க அந்த இடத்துல இருந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லுதே? எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் சர்ச்சே வீட்டில் மேலே ஆரம்பிச்சிருப்போம், இங்கேயா வருவோம். என்ன சொல்லிட்டார் அவரு? என்ன சொல்லிட்டாரு? நான் போய் காலை பிடிச்சி கெஞ்சினா என்னை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? என்ன நாயின்ட்டார், என் பிள்ளைய நாய்க்குட்டின்ட்டார். இப்படி சொல்லிய ஒரு தடவை சொல்லியிருப்போம். யாரோ ஒரு ஆள் உங்களை நீங்க 1000 தடவை சொல்லி நாயாவே மாறிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? சிலர் அவ என்ன நாயின்னு சொல்லிட்டா, அவ என்ன ஏக்கா அவனை தெரியுமா, அவர் என் நாயின்னு சொல்லிட்டாரு, ஏக்கா அவனுக்கு தெரியுமா, அவர் என் பிள்ளைய நாய்க்குட்டின்ட்டாரு. இவர் ரோடெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு தடவை யாரோ சொல்லியிருப்பாங்க, என்ன நாயின்ட்டான்னு சொல்லி வீட்டில், காட்டில், ரோட்டில் எல்லா இடத்துல இவன் நாயின்னு சொல்லி இவன் ஆட்டோமேட்டிக்காக இதான் மாறியிருப்பா. ஆமாம்மா, நான் அப்படி இல்லை. மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான். இப்போ நான் உங்களுக்கு காரியத்தை சொல்ல போகிறேன். ஏன் கர்த்தர் இவ்வளவு லேட் பண்ணாரு? அவளுக்குள்ளேயும் மகளுக்குள்ளேயும் ஒரு காரியத்தை பார்த்தார். நாய்களுக்கு இருக்கிற சுபாவம் அவளுக்குள் இருந்தது. அது இந்த உலகத்துக்கு தெரியாது. என்ன சுபாவம்? நாய்களுக்கு பைபிள் படி நீங்கள் சொல்லலாம் நாய் நன்றி உள்ள பிராணின்னு, வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான். அதுவும் சில நேரம் தெரியாமல் அது வலிக்கிற மாதிரி நான் வாழை பிடிச்சி அமுத்திரு பார்ப்போம். தொப்புளை சுற்றி 5 ஊசி போட்டுக்கிட்டு இருப்பேன். அதுதான் நாய். பைபிள் படி நாய்னா என்னது? நாய்களுக்கு 3 முக்கிய கெட்ட சுபாவம் உண்டு. எடுத்து படிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2:22, 2 பத்ரோஸ் 2:22. நாய் தன் கக்கினதை தின்னவும் போதும், എന്നാൽ സ്വന്തം ഛർദിക്ക് തിരിഞ്ഞ நாய் என்னும். அப்ப நாயினுடைய முதல் சுபாவம் என்ன தெரியுமா? தானே வாமிட் பண்ணிட்டு திரும்ப அதை உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பெட்சி பார்த்துருக்கியாம்மா, பார்க்கலையாம்மா, ஐயோ சோத்திரம். சரி, நல்லா கவனி. சாப்பிடும்போது நல்லா தொண்டையில் சிக்கிற மாதிரி எதையாவது போடு, திரும்ப வாங்கோ, அப்புறம் திரும்ப அதை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கும். நாயினுடைய முதல் இவளுக்கு என்ன சுபாவம் நான் சொல்றேன் கேளுங்க. இவ அந்த பிள்ளைய ஒரிஜினலா பெத்ததில்லை. அவள் அந்த பிள்ளைக்கு அப்பன் இல்லாம இருந்திருக்கணுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்படின்னு சொன்னா, நாய்க்கு ஒரு சுபாவம் உண்டு, கக்கும் தின்னும், கக்கும் தின்னும். அதாவது ஒரு பாவத்தை செய்வான், திரும்ப விடுவான், திரும்ப செய்வான். அதாவது அந்த பாவத்தை விடுறது செய்கிறது, வேண்டான்னு விட்டுட்டு திரும்ப செய்கிறது. அப்படி ஒரு பாவம் இவளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அந்த பாவத்தை வேண்டான்னு வைப்பான், திரும்ப அந்த பாவத்தை செய்வா. அது என்ன பாவம் தான்? நாய்க்கு இருக்கிற இன்னொரு சுபாவத்தை உபாகமம் 23:18, ஆவர்த்தன புஸ்தகம் டியூட்ரனமி 23:18, ஆமீன். உபாகமம் 23:18 வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையில் ஆனாலாகிலும் கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக, அவைகள் 2 தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்புகள். அடுத்த மலையாளத்தில் ஆயிடுச்சு. வேசியுட கூலியும்
വേശ്യയുടെ കൂലിയും ആ നായുടെ വിലയും നിന്റെ ദൈവമായ യഹോവയുടെ ആലയത്തിലേക്ക് യാതൊരു നേർച്ചയായിട്ടും കൊണ്ടുവരരുത്. ഇവ രണ്ടും നിന്റെ ദൈവമായ യഹോവയ്ക്ക് അറപ്പാകുന്നു. அடுத்து அவளை நாயின்னு அவள் சொன்னதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவள் வேசிய தொழிலை நிரந்தரமாய் செய்து கொண்டிருந்தவள். அதாவது ரொம்ப மோசமாக நடக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உலகத்தாங்க சொல்கிற ஒரு பழஞ்சொல்லுறது தெரியுமா? நாய் மாதிரி என்ன செஞ்சுட்டு அலைகிறான், சுற்றிட்டு அலைகிறான். கார்த்திகை மாதம் நாய் மாதிரி அலைகிறான் அப்படிம்பாங்க. கார்த்திகை மாதம் நாயின்னு அர்த்தம் என்ன? அது அந்த சீசன் டைமில் வெக்கம் மானம் சூடு சொர்ணை இல்லாமல் வேசித்தனத்தில் ஓடிக்கிட்டு அலைகிற ஒரு ஸ்திரீக்கு பேர் தான் நாயின்னு அர்த்தம். தவறான உறவில் அவளுக்கு சூடு சொர்ணம் ஒன்று இருக்காது. கொஞ்ச நாளைக்கு விடுவா, கொஞ்சம் திரும்ப செய்வா, கொஞ்ச நாளைக்கு விடுவா, திரும்ப செய்வா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாயின் கிரயம் என்பது வேசித்தனத்தினால் வருகிற தன் சரீரத்தை விற்பதினால் வருகிற நாயின் கிரயம்னா நாயை விற்று வர்ற காசு, அதாவது தன் சரீரத்தை விற்று வருகிற பணம், அதான் வேசி பணயம். அதை கேட்ட உடனே ஆயிரக்கணக்கான ஆளுகளுக்கு நடுவில் ரகசியமாக சொன்னார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ தெரியல, அவளுக்கு புரிஞ்சிட்டு அவள் ஒத்துக்கொண்டாள். மெய்தான், சத்தியம்தான் ஆண்டவரே, எனக்கு நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு நீர் வல்லமையை கொடுக்கலனாலும் அந்த பிள்ளைகளுடைய மேசையிலிருந்து கீழே விழுகிறதையாவது எனக்கு தாரும், தராமல் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். அடுத்த மூணாவது நாய்க்கு இருக்கிற இன்னொரு சுபாவம் என்ன தெரியுமா? சங்கீதம் 22:20. சங்கீதம் 22:20 தாவீது சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு அல்லது கொடூரத்திற்கும் தப்புவியும். மலையாளத்தில் வாய்ச்சேன், പ്രാണനെയും നായുടെ കയ്യിൽ നിന്ന് എന്റെ ജീവനെയും വിടുവിക്കണമേ. அப்ப நாய்க்கு ஒரு துஷ்டத்தனம் உண்டு, ஒரு கொடூர தன்மை உண்டு. நீ எவ்வளவுதான் வளர்த்தாலும், எவ்வளவுதான் வீட்டில் கழுவி தொடச்சி எழுத்து நீ நாயை வளர்த்தாலும், அது வலிக்கிற மாதிரி, அதற்கு ஒரு வேதனை வர்ற மாதிரி நீ அடிச்சிட்ட, காலில் வாழை மிதிச்சிட்டன்னா கண்டிப்பாக உன்னை கடிச்சிடும். கண்டிப்பாக ஒன்று என்ன செய்யும்? கடிக்கும். அதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப பரிதாபம். ஏன்னா அது நடந்த சம்பவம் நிறைய வீட்டில் இருக்குது. என் அண்ணன் வீட்டிலலாம் ரொம்ப நாய்க்கு பிரியர்கள். ஆனால் அங்கே எல்லாருமே தொப்பில் சுற்றி ஊசி போட்டிருப்பாங்க, எப்போது கடி வாங்கியிருப்பாங்க. வாழை மிதிச்சிருவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் பண்ண. என்னதான் நீ நாயை வளர்த்தாலும் நாய் தான், அது ஒரு நாள் கடிக்கும். கடிக்கிற சுபாவம் உடையது அது. அது விஷத்தன்மை உடையது. நாயின் துஷ்டத்தனம் போட்டிருக்கோம்லாமா, இன்னும் போடலையா? போடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். அதாவது வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில விசுவாசிகள் இருப்பாங்க, எவ்வளவுதான் நல்ல ஆத்ம ஆகாரம் கொடுத்து வச்சாலும் திடீர்னு ஒரு வார்த்தை அவர்களுக்கு குத்துற மாதிரி ஊழியக்காரன் சொல்லியாச்சுன்னா அது உடனே என்ன செய்யும் தெரியுமா? ஊழியக்காரனை திரும்ப கடிக்கும். போகிற இடத்துலலாம் கடிக்கும். மைக்கு கையில் கிடைக்கிற இடம்லாம் அந்த நாய்க்கு அடிக்கும். ஆனால் இங்கே தான் 10 வருஷம் 20 வருஷம் இருந்து நல்லா சோறு தின்றுருக்கும், வசனம் கேட்டிருக்கோம், பிரசங்கம் கேட்டிருக்கோம், பிரசங்கத்தை குறிப்பு எடுத்திருக்கோம், பாடி இருக்கும், ஜெபிச்சிருக்கோம், ஊழியத்திற்கு போயிருக்கோம். ஆனால் ஒரு தடவை ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவன் நாயா மாறிடுவான், கடிப்பான். எங்கே போனாலும் சொல்லுவான், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர் இப்படி உனக்கு தெரியுமா, அவர் அப்படி, அவர் இப்படி, நான் அத்தனை வருஷம் கூட இருந்தேன். இந்த நாய்கள் ஊழியம் செய்து ஒருவரும் பரலோகத்திற்கு வர முடியாது. ஏன்னா நாய்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, ஆடுகளுக்கு மாத்திரம்தான் இடம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொன்னார், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இருங்க, நாய்களுக்கு beware of dogs. ஐயா, ஒரு சின்ன காரியம் தாங்க, ஒரு சின்ன 15 வருஷம் வளர்த்த பட்டி டக்குன்னு ஒரு அதுக்கு வேதனைப்படுற மாதிரி என்னமோ ஒன்று செஞ்சோம், மிதிச்சிட்டோம், தெரியாமல் கடிச்சிட்டோம், அடிச்சிட்டோம், பிடிச்சி கடிச்சிரும். ஆமாம், பிடிச்சி கடிச்சிரும், சோத்துறோம்.
அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தால் வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க. அப்படி இப்படி தடவணும், அப்படி தடவணும், இங்கே தடவணும், அங்கே தடவணும், எங்கே தடவிக்கிட்டே இருந்தால் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் திரும்பவும் குலைக்கும். அது நாய் புத்தியை காட்டும். அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் சிநேகம் உள்ளதாக இருக்கும். அதான் சுயநலம் என்பது. நாய்கள் எப்போவுமே பொதுநலம் உள்ளதில்லை, சுயநலம் உள்ளது தான். அந்த வீட்டுக்காரங்களுக்கு மாத்திரம் அதுவும் தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா பெட்சினைக்கு போய் அந்த நாய் வாலில் ஒரு கத்தி எடுத்து என்ன செய்யணும், ஒரு பிடிச்சிக்கிட்டு அறுத்துட்டு ஓடக்கூடாது, அங்கே நிற்கணும்னா. சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணோம், ப்ரைஸ் எல்லாம் அதோட உங்கள் அப்பன் அதை கொண்டு போய் தூக்கிடுவான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், சபையில் அப்படித்தான், குடும்பத்தில் அப்படித்தான். ஒரு சின்ன வேதனை வந்த உடனே, கணவன் ஒரு சின்ன வேதனைப்படுத்தியாச்சுன்னா மனைவி நாய் மாதிரி குலைக்கிறது. சில வீட்டில் கணவன் நாய் மாதிரி குலைக்கிறது. நாயா மாறாதீங்க. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. ஆமாம், கடிக்காத. பல்லு பட்டுச்சுன்னா விஷம் தாயி, கடிக்காத. கொஞ்சம் பொறுமையாயிரு, ஆடாயிரு, நாயாயிராதே. தேவன் நாய்களுக்கு செவி கொடுப்பதில்லை, கூப்பிடும் ஆடுகளுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதிலும் செம்மறியாடாய் வலது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளாய் நம்ம இருக்கணுமே ஒழிய, வெள்ளாடாய் கோலாடாய் இடது வசத்தில் நிற்கின்ற ஆடாய் நிற்காம் பாடில்ல, மாறாம் பாடில்ல. ஆட்டிலையும் ஆண்டவர் வலது பக்கத்தில் எந்த ஆடை நிறுத்துவாராம்? செம்மறி. இடது பக்கத்தில் எந்த ஆடை நிறுத்துவாராம்? மலையாளத்தில் கோலாடு இல்லை கோட்டுன்னு வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? செம்மறியாடு மிகவும் தாழ்மை உள்ளதும் தலை கவிழ்ந்து நடக்கிறதும் அந்த மேய்ப்பனுடைய பாதபிடத்தை பார்த்தே நடக்கிறதும் புல்லுகளை மாத்திரம் மேய்கிறதுமாயிருக்கும். வெள்ளாடோ கண்டதை மேயும், கண்டவன் கூட மேயும், கண்டவா கூட மேயும், கண்ட பாவத்தை மேயும். செம்மறியாடை எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது. எங்கே மட்டும்தான் வளர்க்க முடியும்? புல்லுகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளர்க்க முடியும். வெள்ளாடை வேலி எங்கே வேணாலும் தாண்டும். நம்ம எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும் சொல்லுங்க மக்களே. அப்போ நாய்களுக்கு ஏன் அவர் போடலைன்னு நல்லா தெரியுதா? உன் சுபாவம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஆட்டின் சுபாவம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் அவர் பின்னால் போகிற ஆடுகளாய் காணப்படணும். அவர் கொடுக்கிற புல்லுகளை மேய்கிறவர்களாக இருக்கணும். அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் படுக்க வைக்கிற இடத்துல சொஸ்ததையுறைக வெள்ளத்தின் அருகே அமைதியான தண்ணீர் அருகே என்னை படுக்க வைக்கிறார்ன மாதிரி அவர் இளைப்பார பண்ணுகிற இடத்துல நம்ம இருந்து ஆராதிக்கணும். அவர் உட்கார சொல்கிற இடத்துல உட்காரணும். அவர் மேய சொல்லுகிற புல்புறங்களில் மேயணும். அவர் குடிக்க கொடுக்குற தண்ணீரை குடிக்கணும். வெள்ளாறு மாடி ஊர் மேயக்கூடாது, ஊர் சுற்றக்கூடாது, கண்ட இடத்துல போய்கிட்டு கிடக்கூடாது. மாத்திரமல்ல, நாய் சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. 10 வருஷம் 20 15 வருஷம் வளர்த்து ஒரு வார்த்தை சரின்னு வேதனைப்படுதுன்னு சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் நீ கடிக்கிற மகளாய் காணப்படக்கூடாது. இந்த ஸ்திரீ அது சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு சொன்னாள், உண்மைதான் ஆண்டவரே, அதே கர்த்தாவே, நாங்கள் நாய்க்குட்டிகள் தன்னையான ஆமேன் என்ற சுபாவம் இதானு என்னால் ஞான அங்கே விட்டு மாறுத்தில்ல. என்ன உடனே தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னாராம்? 28 எல்லாரும் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. ஓ ஸ்திரீயே, நின்ற விசுவாசம் வலியது. ஓ மேன், யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். அப்ப எது வரைக்கும் இவ பொறுமையா இருந்தான்னு தெரியுதா? எத்தனை இவளுடைய சுயத்திற்கு வந்த பரீட்சைகள், இவளுடைய ஈகோவுக்கு வந்த பரீட்சைகள், இவளுக்கு கௌரவத்து பிரச்சனைக்கு பிரஸ்டிஜுக்கு வந்த பரீட்சை தான் எல்லாமே. அவமான பரீட்சைகளாக இருந்தது, அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் நடு ரோட்டில் சம்பவிக்கிற சம்பவம். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தான் அவன் போனான். உடனே அவன் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நின்ற இஷ்ட பிரகாரம் எனக்கு பவிக்கட்டே. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசம் பெருசாக மாறணும்னு சொன்னா, இந்த 4வது ஸ்டெப்புலையும் நம்மளை கடிக்கிற பிரசங்கம் இருந்தாலும், எதுக்கு என்ன கடிக்கிறார் கர்த்தர், எதுக்கு இந்த வசனம் என்ன கடிக்குது, எதுக்கு இந்த வசனம் என்ன குத்துது,
எதுக்கு இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கௌரவ பிரச்சனையில் ஈகோவில் தொடுது, பிரஸ்டீஜில் தொடுது அப்படின்னு யோசிக்கணுமே ஒழிய உடனே நான் வரல, நான் போகலை, நான் ஜெபிக்கலை, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆராதனைக்கு வர மாட்டேன் அப்படி என்று சொல்லாதபடிக்கு அவர் பாதபிடத்திலே நீ உன்னை தாழ்த்துவாயானால் அதே கர்த்தாவே மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாகவே நமக்குள் இருக்கிற விசுவாசம் பெரியதாய் மாறும். அப்போது சில காரியங்கள் நம்முடைய அந்த சுயத்தை தொடர, மாம்சத்தை தொடர மாதிரி இருக்குது. நம்ம கௌரவ பிரச்சனையை தொடர மாதிரி தேவன் சில நேரங்களில் சில காரியங்களை செய்கிறார். ஆனால் அவர் செஞ்சார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த வசனத்திலேருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இங்கே பிரசங்கம் கேட்குற எல்லாருக்கிட்டையும் நான் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம். எனக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் தீர்க்காய்ச்சோடு இருக்கணும். நான் நேற்று ராத்திரி கூட யோசித்தேன், நிறைய பேர் ஆண்டவரே சிறு வயசு தம்பிமாராக இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தீர்க்காய்ச்சையும் கொடுப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள்ள இந்த மூணாரை ஆளுகிறவர்களாய் இருக்கணும். ஏன் இந்தியாவை ஆளுகிறவர்களாய், பல தேசங்களுக்கு புறப்பட்டு போகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படணும். ஆனால் அந்த பெரிய விசுவாசத்தோடு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது ஒன்று செய்யணும், நம்மளை சில நேரம் கர்த்தர் நம்முடைய மான பிரச்சனையில், அவமான பிரச்சனையில் வச்சு நம்மளை கடிக்கிற மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுதெல்லாம் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்து எனக்குள்ள அது உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்து போட்டுட்டு அவர் பாதத்தில் நாம் சரணடைவோமானால் நம்முடைய விசுவாசம் பெரியதாய் வளர்ந்து விடும். அதை அந்த குத்தும் போதும் கடிக்கும் போதும் நம்ம தூரம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசுவாசம் அதோட அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும், குறைஞ்சிரும். நீ வேணா பைபிள் படிக்கிறது நிறுத்திப்பார், ஜெபிக்கிறது நிறுத்திப்பார், ஆராதனைக்கு வர்றது நிறுத்திப்பார், ஆட்டோமேட்டிக் கொஞ்ச நாள் ஆனோன்னா அவிசுவாசியிலும் மோசமாயிருவீர். தேவன் உங்களை வைத்திருக்கிற இந்த நல்ல இடத்திலே, வசனம் நிறைந்த இடத்திலே நிலைத்திருந்து பெரிய விசுவாசத்தையும் மார்வலஸ் ஃபெய்த், ஆமென், ஆச்சரியமான விசுவாசத்தை நீங்கள் பெற்று இந்த தேசத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வளர்ந்து பெருகி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.